ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி 16 இன்ச்சு கை சுற்றளவுள்ள ஒரு ப்ளவுஸுக்கு உள்ள கை கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 16 இன்ச்சு துணிக்கு 2 இன்ச்சு கை சுற்றளவுக்கு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டு அந்த துணியை 4ஆக போல்டு பண்ணிக்கிடலாம். முன் துண்டு 2, பின் துண்டு 2 கைக்கும் சேர்த்து வச்சு நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், போல்டிங் பண்ண பகுதி ஷோல்டரோட சென்டர் பகுதி, ஆம்கோல் பகுதி, வெட்டு பகுதியாக நம்ம எடுத்திருக்கோம். எடுத்து கையோட சுற்றளவு ஃபுல்லுமே நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். 8 இன்ச்சு கை நீளம் 7.5 இன்ச்சு, அதுக்கு 1 இன்ச்சு கூடுதல் வச்சுருக்கோம். இந்த 1 இன்ச்சு கையோட மெயின் பீஸ் துணி ஜாயின் பண்ணுறதுக்கும் அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, அப்படியே மொத்தம் 1 இன்ச்சு தையல் துண்டு விட்டுருக்கோம். அடுத்தது இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணும். ஆம்கோல் அளவு கை சுற்றளவில் பாதி தான் ஆம்கோல் அளவு. இந்த பாதி தான் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துக்கும் இந்த ஆம்கோல் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியை நம்ம மார்க் பண்ணி அந்த இடைப்பட்ட பகுதியோட சென்டரும் ஒரு மார்க் பண்ணிவிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 7.5 இன்ச்சு இருக்குதுன்னா நம்ம அந்த 7.5 இன்ச்சில் பாதியில் ஒரு மார்க் பண்ணிவிடணும். இந்த ஆம்கோல் அளவு நம்ம 4 இன்ச்சு கை சுற்றளவில் பாதி தான் மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அடுத்தது கை கீழ் சுற்றளவு 6.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 6.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு ஆம்கோல் பகுதியிலேருந்து நீட்டாக ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். அடுத்தது தேவையான அளவு நமக்கு தேவையான அளவு தையல் போடுறதுக்கான இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கைக்கான அளவு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கை முன்குழி, கை பின்குழி எல்லாமே மார்க் பண்ணணும். இந்த கை முன் கைக்குழி அளவு, பின் கைக்குழி அளவு எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம கையோட ஆம்கோல் அளவுக்கும் ஷோல்டரோட அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துக்கும் சென்டராக ஒரு கோடு போட்ட இடத்துல இருந்து நம்ம முன் கைக்குழி, பின் கைக்குழி மார்க் பண்ணோம். இந்த முன் கைக்குழி, பின் கைக்குழி முன் கைக்குழியை விடவும் பின் கைக்குழி கொஞ்சம் மிதந்து வரும், முன் கைக்குழி கொஞ்சம் குழிஞ்சு வந்தது மாதிரி வரும். நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கதை பார்த்தாலே தெரியுது. பாருங்கள், இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கட் பண்ணக்கூடிய இடம் நம்ம பின் கைக்குழி தான் இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம முன் துண்டையும் பின் துண்டையும் சேர்த்து தான் ஜாயின் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம முன் கைக்குழி மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நீட்டாக இப்போ இந்த ப்ளவுஸோட கையோட சென்டர் பகுதி ஷோல்டரோட சென்டர் பகுதி மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக முன் கைக்குழி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குளித்து கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், சூப்பரான ஒரு கை இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம லைனிங் துணிக்கு மேலே இந்த மெயின் பீஸ் துணியை வச்சு தைச்சிட வேண்டியதான். தைக்கும்போது இதே மாதிரி நீங்களாம் கட் பண்ணி பாருங்கள். மெயின் பீஸில் தான் கை கட் பண்ணியிருக்கேன். மெயின் பீஸ் துணிக்கு மேலே வச்சு இப்போ நம்ம தைக்கும்போது இது கரெக்டான ஒரு கையளவு நமக்கு கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன மாடலில் கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ 8 இன்ச்சு கை சுற்றளவுள்ள ஒரு கைக்கு நம்ம ஆம்கோல் அளவு 4 இன்ச்சு வச்சு அடுத்து ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி 2 பக்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் முன் கைக்குழி, பின் கைக்குழி நீட்டாக கட் பண்ணி எடுத்து நீட்டாக கட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.